குடியிருப்புகள் நிறைந்த பகுதியில் செயல்பட்டு வரும் கோவை வெள்ளலூர் குப்பை கிடங்கால் பல ஆண்டுகளாக பிரச்சினைகளை சந்தித்து வரும் மக்கள் தற்போது தொடர் போராட்டத்தை கையில் எடுக்க இருப்பதாக கூறியுள்ளனர். கோவை வெள்ளலூர் குப்பை கிடங்கு 686 ஏக்கர் பரப்பளவு கொண்டது. கோவையில் உள்ள 100 வார்டுகளிலிருந்து எடுக்கப்படும் 1200 டன் குப்பைகள் இங்கு கொட்டப்படுகின்றன. இந்த குப்பை கிடங்கில் தற்போது 22 லட்சம் டன் குப்பைகள் தேங்கியிருக்கிறது. தற்போது வெள்ளலூர் குப்பை கிடங்கு அருகே உள்ள போத்தனூர் ஸ்ரீராம் நகர், அருள் குமரன் நகர், காந்திஜி மண்டபம், ஜிடி டேங்க், நவீன் நகர், அன்பு நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் துர்நாற்றம் வீசுவதாக கூறுகிறார்கள். நிலத்தடி நீர்மட்டம் மாசடைந்து உள்ளதாகவும் அவர்கள் வேதனை தெரிவிக்கிறார்கள். தண்ணீர் ரொம்ப மோசமாக இருக்கு சார். மஞ்சள் கலரா இருக்கு சார். அந்த தண்ணியில குடிச்சா உடம்பு ஃபுல்லா ஸ்கின் ப்ராப்ளம் தான் சார் வருது. இப்ப பாத்தீங்கன்னா சாயங்கால நேரம் ஆனா கதவை கண்டிப்பா அடைச்சு வைக்க வேண்டிய சூழ்நிலை தான் சார் இருக்கு. வெளியில வந்தாலே குப்பை நாத்தம் சார். கதவை அடைச்சு வச்சா கூட குப்பை வாடங்க சார். எப்படி சார் சாப்பிடுறது நாங்கெல்லாம் சொல்லுங்க சார். ஒரு தண்ணி சுத்தமா இல்லைங்க சார். குப்பை நாத்தங்க சார். குழந்தைங்கள முக்காவாசி நாள் நாங்க ஹாஸ்பிட்டல் தான் கூட்டிட்டு போறோம். இம்யூனிட்டி பவர் எல்லாத்தையுமே கம்மி ஆகி போச்சு. நல்லா இருந்த குழந்தை 9 வயசு ஆயிடுச்சு. இம்யூனிட்டி பவர் இல்லாதனால டக்குன்னு இருமல், சளி, காய்ச்சல் எல்லாமே வந்துருது. இது மாதிரி எல்லா குழந்தைங்களுமே பாதிக்கிறாங்க. தண்ணி எல்லாமே நல்ல தண்ணியா ஒயிட் கலர்ல இருந்தது, இன்னைக்கு எல்லோ கலர்ல தான் மாறிடுச்சு. நீங்க எங்கேயுமே பாத்தீங்கன்னா இப்ப குப்பை வரதுனால வெளியே யாருமே இருக்க மாட்டாங்க. நீங்க ஒரு 5 o'clock இருந்து 8 o'clock 9 o'clock வரைக்கும் சார் வீட்டு கதவு திறக்க முடியாது. கொசு அவ்வளவு கொசு இருக்கு. வியாதிகள் எல்லாத்துக்குமே குழந்தைங்க பெரியவங்க எல்லாத்துக்குமே ஆயிடுது. இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண வெள்ளலூர் பகுதியைச் சேர்ந்த மோகன் என்பவர் தென்மண்டல பசுமை தீர்ப்பாயத்தில் வழக்கு தொடர்ந்து சட்ட போராட்டம் நடத்தி வருகிறார். தேசிய பசுமை தீர்ப்பு உத்தரவு போட்டாச்சு. வெள்ளலூர் குப்பை கிடங்கு காலி செய்து இடத்த மீட்டு எடுக்கணும்னு சொல்லியாச்சு. ஆனா கோவை மாநகராட்சி அந்த உத்தரவை மதிக்காதனால மீண்டும் அதை எக்ஸிக்யூட் பண்ண சொல்லி கோர்ட்ல வழக்கு தொடர்ந்துருக்கோம். கடந்த அக்டோபர் மாசம் அந்த நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைக்கு அடுத்த முறை நீங்க வந்துட்டு, அதாவது கோவை மாநகராட்சி என்ன ஒரு ஆர்டர் போட்டிருந்தாங்கன்னா அடுத்த முறை நீங்க விசாரணைக்கு வரும்போது எப்போ முதல் நீங்க குப்பையை கொட்டது நிறுத்த போறீங்கன்னு அந்த ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஆனா அன்றைய துரதிருஷ்டம் வந்து அன்னைக்கு ஒரு சைக்ளோன் வந்ததுனால அன்னைக்கு கேஸ் நடக்கல. அதை தொடர்ந்து இப்ப வருகிற 9ஆம் தேதி, இந்த ஜனவரி 9ஆம் தேதி மீண்டும் விசாரணைக்கு வருது. அன்றைய தினம் தெரியும் என்ன ஒரு டைரக்ஷன் கொடுக்க போறாங்கன்னு நீதிமன்றம் சொல்லுவாங்க. மாநகராட்சியால் வெள்ளலூர் குப்பை கிடங்கு நிர்வகிக்கப்பட்டு வரும் நிலையில் திடக்கழிவு மேலாண்மை முழுவதுமாக செயல்படுத்த முடியாத நிலை இருக்கிறது. நாள் ஒன்றுக்கு 1200 டன் குப்பை வெள்ளலூர் குப்பை கிடங்கிற்கு வரும் நிலையில் மிக குறைந்த அளவே திடக்கழிவு மேலாண்மை செய்ய முடிகிறது. இதற்கு நிரந்தர தீர்வு காணப்பட வேண்டும் என்று வெள்ளலூர் மக்கள் வேண்டுகோள் விடுக்கிறார்கள். புதிய தலைமுறைக்காக கோவையிலிருந்து ஒளிப்பதிவாளர் தீபனுடன் செய்தியாளர் சுதீஷ்.